ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் விமான பயணம் மேற்கொள்பவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தங்களை ஐரோப்பிய நாடாளுமன்றம் நேற்று பெரும் ஆதரவுடன் நிறைவேற்றியுள்ளது. 13 ஆண்டு கால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 646 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இனி விமான பயணத்தின் போது ஒரு சிறிய பையை இலவசமாக எடுத்துச் செல்ல பயணிகளுக்கு அனுமதி உண்டு என குறிப்பிடப்படுகிறது. மேலும் முன்பதிவு செய்யும் போதே பயண கட்டணத்தில் கைப்பைக்கான கட்டணத்தையும் சேர்த்து வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. விமானங்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானால் அல்லது ரத்து செய்யப்பட்டால் பயணிகளுக்கு 250 முதல் 600 யூரோக்கள் வரை இழப்பீடு வழங்கும் தற்போதைய நடைமுறை தொடரும். இந்த புகார்களை பதிவு செய்ய பயணிகளுக்கு 9 மாத கால அவகாசமும், இழப்பீடு குறித்து முடிவெடுக்க விமான நிறுவனங்களுக்கு 30 நாட்களும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பெயர் எழுத்து பிழைகளை சரி செய்யவோ அல்லது போர்டிங் பாஸை அச்சிடவோ இனி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது. மேலும் குறிப்பிட்ட செயலி அல்லது பயனர் கணக்கு ஏதும் இல்லாமலேயே டிஜிட்டல் முறையில் போர்டிங் பாஸை பெறும் உரிமையை அனைத்து பயணிகளும் பெற முடியும். குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் பயணிக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கு அருகில் அமரும் வகையில் இருக்கை ஒதுக்கீடு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதே உரிமை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது.